ராமநாதபுரத்தில் குடும்ப கட்டுப்பாடு செய்த இளம்பெண் உயிரிழந்த சம்பவத்தில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மருதூர் கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரின் மனைவி கீதாவிற்கு 4 மாதங்களுக்கு முன்பு நயினார் கோயில் அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் இரண்டாவதாக ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அப்போது அங்கு பணிபுரியும் செவிலியர் ஒருவர் கீதாவிடம் குடும்ப கட்டுப்பாடு செய்யுமாறு கோரி வந்துள்ளார். அதன்படி ஆரம்ப சுகாதார மையத்தில் அனுமதிக்கப்பட்ட கீதாவிற்கு குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை அளித்த போது அவருக்கு அதிகமான இரத்தப்போக்கு ஏற்பட்டதாக தெரிகிறது. உடனடியாக அவசரமாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட கீதாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அளித்த தவறான சிகிச்சையாலேயே கீதா உயிரிழந்ததாக கூறி உடலை வாங்க மறுத்து அக்கிராம மக்கள் ஏராளமானோர் போராட்டம் நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. எங்களுக்கே தெரியாம கூட்டிட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் எங்கிட்ட சைன் வாங்காமயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. இப்ப பண்ணிட்டாங்கல்ல, எங்களுக்கு 2 புள்ளை இருக்கு. 1.5 வயசு பொண்ணு ஒண்ணு இருக்கு, 3 மாசத்து பையன் ஒண்ணு இருக்கான். 2 பேத்துக்கு 10 லட்சம் அமௌண்ட் போடணும். என் கொழுந்தனுக்கு அரசு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும் அப்படின்னு அதே எங்க பாடி வாங்க நாங்க வாங்க மாட்டோம். எங்க தங்கச்சியை கொண்டுட்டாங்க. அவங்க பணி நீக்கம் பண்ணணும். எங்க நர்ஸ் டாக்டர் எல்லாத்துக்கும் பணி நீக்கம் பண்ணணும். கைது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.